ஹலோ கேஸ் நான் உங்கள் என்ஜி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு சேனல் பர்ஃபெக்டாக மானிட்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து நிறையா ப்ரூஃப் காமிக்க போகிறேன். ஸோ வந்து லைவாக வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேனல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்ஸ்லேயும் நம்ம வந்து வியூஸ் லைக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய சர்வீஸ். ஸோ லைக் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ வந்து நியூ சர்வீஸ் நான் ஆட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் மானிட்டேஷன் இன்றைக்கி தான் ஆயிருக்கு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பேஜ் இது. ஸோ வந்து மானிட்டேஷன் கிடச்சிருச்சு இந்த சேனலுக்கு. ஸோ வந்து இது ஆக்சுவலி வந்து ரீயூஸ்டு சேனலில் நம்ம வந்துட்டு மானிட்டேஷன் பண்ணியிருக்கோம். 4000 வாட்ச் ஹவர்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 4004 அதாவது 4.4. ஸோ ஓகே, ஸோ ஒரு 4 எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஏற்றுவோம். ஸோ 4 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டில் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம். டாலர் சிம்பிளெலாம் காமிக்குது உங்களுக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேனல் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலி இந்த சேனல் இன்றைக்கி ஒர்க்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட அனலிட்டிக்ஸ் காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, 0.5 இருக்கும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2:30 மணிக்கு தான் அப்டேட் ஆகும் ஒயிட் ஸ்டுடியோ பேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். வியூஸ் இந்த இடத்துல வந்திருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 311 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏறும். ஸோ வந்து இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ண வந்து வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 13.1.9 அதாவது 311.9 இருக்கா. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்டேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்டேட் ஆகுதா. ஸோ 13.12 இருக்கா, மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த வாட்ச் டைம் நாங்கள் ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீஃபில் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த ரீஃபிலும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எதுக்கு ரீஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேபிலிட்டி பார்த்தீங்கன்னா 7 days மட்டும்தான் இருக்கும். 5 to 7 days தான் இருக்கும். ஸோ அதையும் சொல்லிடுறோம். ஸோ அதனால தான் வந்து மானிட்டேஷன் வாங்கணுன்றக்காகவே நாங்கள் வந்து நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் 10,000 வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து ரீஃபில் வந்து டே பை டே அதாவது 5 நாளைக்கு வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 312.2 இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். 312.6. ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி எல்லா வீடியோக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1 டேல வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சேனலுக்கு. ஸோ வந்து ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சேனலோட மேனேஜருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து உங்கள் சேனல் வந்து இங்கேயே வந்துட்டு கொடுக்க மாட்டோம். ஓகேவா. ஸோ வந்து சேஃபாக தான் இருக்கும். உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் வீடியோஸ் எடுத்து போடுவோம். ஸோ வந்து மற்றபடி வேறு எதுக்காக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நாங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். மேனேஜர் ஆக்சஸ் தேவைப்படுது, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சேனல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டே பை டே ரீஃபிலோட போயிட்டு செட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5.7K வாட்ச் டைம் ஏற்றிருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டேஷன் வாங்கணுன்றக்காகவே வந்துட்டு ரெடி பண்ணிடுறது. ஸோ ஓகேவா. ஸோ வந்து இங்கே ஒரு 1.8, இங்கே ஒரு 2.3, ஸோ இங்கே ஒரு 1.5. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வாட்ச் ஹவர்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும். இது வந்து நாளைக்கு பேஜில் ஆட் ஆகும். ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா நீங்கள் வந்து மானிட்டேஷன் ப்ராப்பராக வாங்கணுன்றக்காக தான். மானிட்டேஷனில் எந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாதுன்றக்காக ரீஃபில் இப்போ பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரீஃபில் சர்வீஸ் வந்து பெட்டராக இருக்கும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ ஏன்னா ஸ்டேபிலிட்டி ரொம்ப கம்மியான டேஸ் தான் கொடுக்குறாங்க யூடியூப் சைட்லேருந்து. ஸோ மானிட்டேஷன் வாங்கணும்னா ஸோ உங்கள் சேனல் வந்து ஒரு 7 நாளாவது வாட்ச் டைம் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ வந்து அதனால தான் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்க்கு வந்து இப்போ செக் பண்ணிடுவோம். ஸோ வந்து இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நேற்று வந்தது, இது வந்து இப்போ ஏறிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏற்றி கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ ரீஃபில் வந்து பக்காவாக இருக்கும். 4,000 வாட்ச் ஹவர்ஸ் கேட்டிங்கன்னா 10,000 வாட்ச் ஹவர்ஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சர்வீஸ் எப்படி பண்ணும், ப்ரைஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மானிட்டேஷன் பேஜ் ஆட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நாளைக்கு மார்னிங் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ வந்து 1.8 வந்து ஆட் ஆயிருக்கா. ஸோ வந்து 2 days டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். ஸோ வந்து இது வந்து நாளைக்கு வந்து அப்டேட் ஆயிரும். இதில் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ரிவ்யூ போயிடும். ஸோ அது வரைக்கும் இந்த நம்ம ரீஃபில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து சப்போர்ட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துரும். இப்போ உள்ள சுச்சுவேஷன் இதுதான் மானிட்டேஷன் வாங்குறதுக்கான ப்ராசஸ். ஸோ சப்ஸ்கிரைபர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேனல் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆர்டர் போடணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தமிழசம்.in இது வந்து வெப்சைட்டு. இதில் தான் நீங்கள் ஆர்டர் போட போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் சைன்அப் பண்ணணும். ஸோ வந்து சைன்அப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம், அடுத்து உங்களோட மெயில் ஐடி தான். மெயில் ஐடி கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடி போடுங்க. டூப்ளிகேட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு எதாவது மறந்துட்டிங்க அப்படின்னா ஃபார்கெட் பண்ண முடியாது இதில். ஸோ வந்து கரெக்டாக போடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க. பாஸ்வேர்ட் 2 டைம்ஸ் செட் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் இருக்கனால நான் என்னோடய அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் நான் சைன்இன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டை வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட் செக்ஷன் போகணும். ஸோ ஓகேவா, ஆட் ஃபண்ட் செக்ஷன் போயிட்டு பேடிஎம் கியூஆர் இருக்கும். இந்த பேடிஎம் கியூஆர் வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட பேடிஎம் போயிட்டு அந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் கேலரி, அப்லோட் யுவர் ஸ்கேனர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணோடனே பேடிஎம் வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்கும். ஸோ வந்துட்டு வாட்ச் டைமோட ரேட் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பே பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2600 பே பண்ணுறீங்க அப்படின்னா பே பண்ணிடுங்க. அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி கொடுப்பாங்க. டிரான்சாக்ஷன் ஐடி வந்து 2031 இந்த சம்திங்கில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பே ஆயிரும். ஸோ வந்து ஃபண்டு வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், குயிக்காக ஆட் ஆகிற மாதிரி 30 செகண்ட்ஸ் மட்டும் டைம் எடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வெப்சைடு. ஸோ வந்து இதில் எல்லா சர்வீஸும் இருக்குது. இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ ட்விட்டரு, டிக்டாக் மொகன் வச்சுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ச் டைம் போட வரீங்க அப்படின்னா இந்த வாட்ச் டைம் சர்வீஸ் கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம் 5 days வந்து 2K வாட்ச் டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேவா, ஸோ வந்து ஸ்டார்டிங் டைம் 3 days இருக்கும். 3 to 7 days வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து ஓல்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் நியூ ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ வந்து ஓல்டு ஆர்டர் ரீஃபில் இருக்கனால ஸ்லாட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 7 days வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து உங்கள் சேனல் லிங்க் கொடுத்துருங்க. சேனல் லிங்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து 4000 உங்களுக்கு எவ்வளோ வாட்ச் டைம் தேவையோ கொடுங்க. ஃபுல்லாக மானிட்டேஷன் ஆகிற மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 4000 கொடுத்து 2650 ரூபா வருதா? எஸ் ஐ ஆம் அப்படின்னு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து எங்களுக்கு ரீச் ஆகிடும், நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரில் நிறைய பிளான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ரீஃபில் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் ட்ராப் தான். ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு ரீஃபில் தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ ரீஃபில் வந்து நீங்கள் லைஃப் டைம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து லைக்ஸ், வியூஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ பேனலில் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லா சர்வீஸுமே அவைலபிள் வச்சுருக்கோம். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஓகேவா, தென் டாட்டா பை பை, see you guys.